अमुना तपनातिशायी भूम्ना यतिराजेन निबद्ध नायक श्री गुरु महती गुरुपंक्ति हार यट्टिहि विबुधानाम हृदयंगमा विभाति. श्री वेदांत தேசிகன் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை பத்தி இந்த ஸ்லோகத்தாலே விளக்குகிறார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை முதல் ஆச்சாரியனாகவும் நம்மளுடைய ஆச்சாரியனை கடைசி ஆச்சாரியனாகவும் கொண்டது குரு பரம்பரை. குருக்களுடைய வரிசை, ஆச்சாரியர்களுடைய வரிசை. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், குரு பரம்பரை என்னும் மாலை. அந்த மாலை அணிஞ்சுட்டினால் ஓர் ஆபத்தும் இல்லை. திருடர்கள் எடுத்துன்னு போக மாட்டா, யார் கண்ணிலையும் பொறாமையில எரியாது. அதனால இதுதான் சிறப்புற்ற மாலை. அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி. யதிராஜர் தான் நடு நாயக ரத்தனமாக இருக்கிறார். ஒரு முத்து மாலைன்னு பார்த்தால் நடுவுல ரத்தனம், நாயக ரத்தனம், நடுமணிக்கல் இருக்கும். அதுக்கு இந்த பக்கமும் வரிசையா முத்து, இந்த பக்கமும் வரிசையா முத்து, இல்ல இந்த பக்கம் மாணிக்கங்கள், இந்த பக்கம் மாணிக்கம், நடுவுல பதக்கம். அந்த பதக்க ஸ்தானத்துல ராமானுஜர் எழுந்துள்ளி இருக்கிறார். விகாகே தீர்த்த பகுலாம் சீதளாம் குரு சந்ததின். இதே வேதாந்த தேசிகன் தயாசதகம் என்னும் ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார். பெருமானை அனுபவிக்க போக வேண்டும் என்னால் நேரே செல்வது இயலாது. ஆச்சாரியன் அருள் இருந்தால் எதுதான் கிட்டாது? ஏகையைவ குரோ திருஷ்டியா. இது ஒரு பிரமாண ஸ்லோகம். அதாவது ஆச்சாரியன் ஒரு கண்ணால பார்த்துட்டார்னால் அந்த அருளே போதும். ஒரு தராசு தட்டை எடுத்துட்டு ஆச்சாரியனுடைய திருக்கண்ணை ஒரு பக்கம் தட்டில வைக்கணும். அதே பிரம்மாவுடைய 8 கண், பரமசிவனாருடைய 3 கண், நாராயணனுடைய 1000 கண், இது இத்தனையும் தட்டின் மற்றொரு புறத்தில் வைக்க வேண்டும். அப்பவும் அந்த ஒரு கண்ணு ஆச்சாரியனுடைய கண்ணு இருக்கே, அந்த தட்டு தான் உயர்ந்திருக்குமா, இந்த தட்டு தாழ்ந்திருக்குமா. அப்ப இத்தனை கண்களுக்கும் சமம் ஆச்சாரியனுடைய ஒரு கண். இவா இத்தனை பேர் அருள் புரிவதை காட்டிலும் ஆச்சாரியன் இனிமையே அருள் புரிகிறார். இவர்கள்லாம் தெய்வங்கள், அவர்கள் கிட்டக்க நெருங்கிறதே கஷ்டம். ஆனா ஆச்சாரியன் மனுஷனா பிறந்திருக்காரு இல்லையோ. மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திர பாணினான். பெருமான் எத்தனையோ அவதாரங்களை, சங்க சக்கரங்களை பிடித்தோ ஆயுதங்களை பிடித்து கொண்டோ பிறந்தார். மக்களை திருத்த முடியவில்லை. ஆனா அவரே கடைசி அவதாரம். ஆச்சாரியன் குருவாக பிறக்கிறார். அப்ப கையிலேயே சாஸ்திரம் வச்சுக்கிறது இல்லை, ஆயுதம் வச்சுக்கல, சாஸ்திரம் வச்சுக்கிறார். புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஆச்சாரியனாக இருந்து உபதேசித்து மக்களை திருத்துகிறார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வன்னு தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. பகவான் எத்தனை அவதாரங்களை பண்ணியும் திருத்த முடியாத லோகத்தை ராமானுஜர் பிறந்து திருத்தி விட்டார். அப்பன்னா இந்த ஆச்சாரியர்களுக்கு எவ்வளவு ஏத்தம். சற்றே நாம் ஆச்சாரிய பரம்பரையில யாரார் இருக்கா அவரவர்களை சேவித்துக் கொள்வது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்படித்தான் அப்ப கொண்டாடி இருக்கார் கண்ணன். ஆச்சாரிய அருளாளுதான் சொன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்களுடைய அருள் வேண்டாமா? இந்த குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரியன் பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் திருவரங்கநாதர். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன். மூலமூர்த்தி பெரிய பெருமாள், உற்சவர் நம்பெருமாள். திருவரங்கநாதன் அவர் தான் முதல் ஆச்சாரியர். பெருமாளுக்கும் ஆச்சாரிய பரம்பரையில இடம் பிடிக்கிறதுக்கு ஆசை பாருங்க. ஒரு நாற்காலியை கெட்டியா பிடிச்சுட்டார். இந்த பரம்பரையில முதல் இடத்தை எனக்கு கொடுத்துரு சாமி. ஆச்சாரியர்கள்னா உபதேசித்தா தானே ஆச்சாரியர்கள்னா. பெருமான் உபதேசிச்சிருக்காரு, கண்ணனா பிறந்து கீதை உபதேசம் பண்ணிருக்கார். என் பெரிய பெருமாளே ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு ரகசியத்திரயம்னு கொண்டாடப்படுகிற திருமந்திரம் 8 எழுத்து மந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இந்த 3ஐயும் உபதேசம் பண்ணிருக்கார். அதனால உபதேசம் பண்ணவன் தான் ஆச்சாரியன்னா. பெருமானும் 1-2 பண்ணிருக்கார். அதனால ஆச்சாரிய ஸ்தானத்துல முதல் இடம். பரம்பரையில் அடுத்த இடம். குரு பரம்பரையில 2வது இடம் ஸ்ரீரங்கநாச்சியார். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ நம ஸ்ரீரங்கநாயக்கை யத் ப்ரூ விப்ரம பேததஹ ஈசேஷிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதம் இதஞ்சகத்துன்னு கூறுவார்கள். ஸ்ரீரங்கநாச்சியார் 2வது ஸ்தானம். அவளால உபதேசம் பெற்றவர் விஸ்வக்சேனர். சேனாபதி ஆழ்வான் என்னும்
சேன முதலியார் என்னும் விஸ்வக்சேனர் என்னும் கொண்டாடப்படுபவர். இவர்தான் உலகத்தையே நிர்வகிப்பவர், பெருமானுக்கு பிரதிநிதி, பெருமானுடைய சேனாபதி ஆழ்வான் விஸ்வக்சேனர். அவரைத்தான் நித்தியம் சேவிக்கிறோம். ஓம் நமோ கஜவக்திராத்யைஹி பாரிஷத்தே பிரசாசத்தே ஸ்ரீ ரங்கஜாஜ சேனான்னே சூத்திரவத்தியா சமேயுஷேன்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். சூத்திரவதி என்னவருடைய தர்மபத்னிக்கு திருநாமம். அவளோட சேர்ந்து அடியார்கள் எல்லாரையும் அனுகிரகிக்கிறார். அப்ப 3வது இடம் விஸ்வக்சேனருக்கு. அடுத்து 4வது இடம் பிரபன்ன ஜன கூட்டஸ்த மயர்வரா மதுநலம் அருளப் பெற்றவர், ஆழ்வார்கள் 11 தலைவர். மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா. பேரே அடியன் சொல்ல வேண்டாம், இத்தனை நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக்குண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்குமூர் என்று மணவாள மாமர்கள் சாதித்தா போலே நம் ஆழ்வார் காரிமாறன் ஷடகோபன் ஷடாரி ஷடத்விட் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே ஆழ்வார் திருநகலியே திருவவதாரம் மன்னவர், ஆழ்வார்களுக்கு தலைவர். இவருக்குத்தான் 4வது இடம். நம்மாழ்வாருக்கு அடுத்தா போலே ஆச்சாரியர்களுக்குள்ள முதல்ல அவதரித்தவர் நாதமுனிகள். 9வது நூற்றாண்டில் அவதரித்தார். ஆனி மாசத்தில் ஆனுஷ நட்சத்திரத்திலே அத்புத அவதாரம். காட்டுமன்னார் கோயில்ங்கிற திவ்ய கஷேத்திரம் சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. காட்டுமன்னார் கோவில் வீரநாராயண பெருமாளுடைய ஆஸ்தானம். அங்கதான் இந்த சுவாமி திருவவதாரம் பண்ணினார். நமோ சிந்தியாத்புதாக்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. ஆழமான பகவத் பக்தி, அவருக்கு இருக்கிற அறிவோ பக்தியோ வைராக்கியமோ எவ்வளவென்னு சொல்ல நாதமுனிகளுக்குத்தான் அடுத்த இடம். அவர் காட்டுமன்னார் கோவில்ல வாழ்ந்தவர். அவருக்கு அடுத்த சிஷ்யர் 2 பேர் முக்கியம். அவருக்கு அடுத்தவர் உய்யக்கொண்டார், அவருக்கு அடுத்தவர் மணக்கால் நம்பிகள். உய்யக்கொண்டார் என்னும் ஆச்சாரியர் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமானுடைய அனுகிரகத்தாலே திருவள்ளரை திவ்யதேசத்திலே திருவவதாரம் பண்ணவர். நாதமுனிகளிடத்தே அனைத்து அர்த்தங்களையும் கிரகித்தவர் உய்யக்கொண்டார். திருவள்ளரை மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதுள் ஷூ சோழமல கரசே கண்ணபுர தமுதே என் நவலங்களையாயின் ஆழ்வாருடைய கோஷரம். திருவள்ளரை உய்யக்கொண்டாரை சேவித்துக் கொண்டோம். உய்யக்கொண்டாருக்கு சிஷ்யர் மணக்கால் நம்பிகள். திருவரங்கத்துக்கு பக்கத்துல லால்குடி, லால்குடிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய மணக்கால் சிறு கிராமம். அங்கிருந்தவர் தான் மணக்கால் நம்பிகள். புண்டரீகாட்ச ராமமிஸ்ரர் என்ன 2 பேர். புண்டரீகாட்சர் தான் இப்ப முன்னாடி பார்த்த உய்யக்கொண்டார். ராமமிஸ்ரர் தான் மணக்கால் நம்பிகள். அது வடமொழி பெயர், இது தென்மொழி பெயர். ஊர் பேர்னாலேயே அவருக்கு மேற்பட்டது. மணக்கால் நம்பிகளுடைய சிஷ்யர் தான் யாமுனாச்சாரியர்னு பெயர் பெற்ற ஆளவந்தார். உத்தராட நட்சத்திரம் ஆடி மாசத்திலே திருவவதாரம் செய்தார். அவரும் காட்டுமன்னார் கோவிலே பிறந்தார். நாதமுனிகள்னு கீழே சொன்னேனே, அவருடைய திரு பேரனார் இவர். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாதமுனிகள் ஆளவந்தார் தாத்தாவும் பேரனுமா சேர்ந்து இந்த சம்பிரதாயத்தை அவ்வளவு தூரம் வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எழுதி வைத்ததுதான் பகவத் விஷயமே. ஆழ்வார்கள் பாசுரமோ வடமொழி உபனிஷத்துக்களோ இதிகாச புராணங்களோ தாங்களே பாடின ஸ்தோத்திரங்களோ ராமாயணத்துக்கு உரையோ இனி மிச்சமில்லை. அத்தனை தூரம் எழுதி பொழிந்து வைத்து போய் உள்ளார்கள். இவர்கள்லாம் காரே கருணை வள்ளல்கள். ஆளவந்தார சேவிச்சுண்டோம். ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் பல பேர். அதுல முக்கியமான மூத்த சிஷ்யர் பெரிய நம்பிகள். திருவரங்கத்திலே பெரிய நம்பிகள் எழுந்துள்ள இருந்து அவர்தான் ராமானுஷரையே திருத்தினார். மகாபூர்ணர்னு திருநாமம். இன்னைக்கும் பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை ஸ்ரீரங்கம் கீழச்சித்திர வீதியிலே சித்திரத்தேருக்கு பக்கத்திலேயே அமைந்துள்ளது. சித்திரத்தேருக்கு பக்கத்துல பெரிய நம்பிகள் திருமாளிகை, அதுக்கு எதிர்த்தா போலே கூரத்தாழ்வான் திருமாளிகை. இப்படி ஒத்தொத்தன ராமானுஜருடைய தொடர்புடையவர்களை அங்கு சேவித்துக் கொள்ளலாம். மகாபூர்ணர்னு பெயர் பெற்ற பெரிய நம்பிகள் இவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர். அங்க நிறுத்திக்க வேண்டாம், அதை போல முக்கியமா 5 சிஷ்யர்கள். அடுத்து திருக்கோட்டியூர் நம்பிகள். திருக்கோட்டியூர் நரகநாசன் மாதவ பெருமாள். அங்கதான் திருக்கோட்டியூர் நம்பிகள் எழுந்துள்ளி இருந்தார். ராமானுஜர் 18 தடவை நடந்து திருமந்திரத்தையும் சரமஸ்லோகத்தையும் பெற்றார். அடியார்களுக்கு சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை நன்கு உபதேசித்தாரும் பார்க்கிறோம் இல்லையோ, அங்க திருக்கோட்டியூர் நம்பிகளை சேவித்துக் கொள்கிறோம். அதே போல் பெரிய திருமலை நம்பிகள். திருமலை ஏழுமலைக்கு சென்றோம் என்னால் ராமானுஷருக்கு மாதுலர், ராமானுஷருக்கு தாய் மாமன்.
அவர்தான் பெரிய திருமல நம்பிகள். அந்த நம்பிகளை அவ்விடத்தில் சேவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல் திருமாலையாண்டான் அற்புதமான ஆஸ்தானம். ஆழ்வார், திருவரங்க பெருமாள், அரையர் இவர்களெல்லாம் ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள். அவருக்கு கூட மற்றொரு சிஷ்யர் ரொம்ப பிரசித்தமானவர். ராமானுஜரே இவர் உண்ட மிச்சல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அவர்தான் கஜேந்திரதாசர்னு பெயர் பெற்றவர். திருக்கச்சி நம்பிகள். பூவிருந்தவல்லியிலே திருவவதாரம் பண்ணியவர் திருக்கச்சி நம்பிகள். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு தினப்படி விசிறுகிற கைங்கரியம் பண்ண வந்தவர். அவரையும் சேவித்துக் கொண்டோம். இவர்களுக்கெல்லாம் சிஷ்யனாக விளங்கினவர் தான் புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. ஸ்ரீபெரும்புதூரிலே சித்திரையில் செய்ய திருவாதிரை திருநட்சத்திரத்திலே ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே ராமானுஜர் தோன்றினார். பெருமான் அனுகிரகத்தால் உலகத்தையே திருத்தினார். 9 கிரந்தங்கள் சாதித்தார். காரை கருணை ராமானுஜன், லோககுரு, ஜெகத்குரு, ஜெகதாச்சாரியன், யதிராஜர், யதீஸ்வரர், எம்பெருமானார், உடையவர், கோதாகிரஜர், எத்தனை திருநாமங்கள். ராமானுஜரை தரிசித்துக் கொண்டோம். அவருடைய சிஷ்யர் எம்பார் கோவிந்த பெருமாள்னு திருநாமம். அவர்தான் மதுரமங்கலத்தில் அவதரித்தார். ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்கிற மதுரமங்கலம் எம்பாருடைய ஆஸ்தானம். எம்பார சேவிச்சுட்டோம். எம்பாருடைய சிஷ்யர் பட்டர். பட்டர் ஸ்ரீரங்கத்திலே தெற்கு கோபுரத்வாரம் நுழைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற கூரத்தாழ்வானுடைய சன்னதி, கிழக்கு பக்கத்துல இருக்கிற சன்னதி, அங்க கூரத்தாழ்வானோடையே ஸ்ரீ பராசர பட்டர் எழுந்தருளி உள்ளார். பட்டரை சேவிச்சுக்கிறோம். பராசர பட்டருடைய திருவடிகளிலேயே அவர் சிஷ்யரான நஞ்சியர் எழுந்தருளி உள்ளார். நஞ்சியர் மாதவாச்சாரியர் அத்வைத்தியாக இருந்து மேலக்கோட்டையிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தவர். நஞ்சியர்னு திருநாமம். நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் என்ன உபதேச ரத்னமால பாசுரம். நஞ்சியரை சேவிச்சுட்டோம். அடுத்து அவருடைய சிஷ்யர் நம் பிள்ளை, நம்பூர் வரதாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1102 பாசுரங்களுக்கும் 36,000 படியும் விளக்கமான உரை. விளக்கம்னா அவ்வளவு விபுலம், அவ்வளவு விளக்கம். அதைத்தான் நம்பிள்ளை சாதித்தருளினார். அதே சமயத்தில் அவருக்கு சிஷ்யராக எழுந்தருள் இருந்தார் எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை. நம்பிள்ளையனுடைய சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை. அவர் சொன்னதெல்லாத்தையும் எழுதி வச்சின்றவர் இவர்தான். இவர்தான் பட்டோலை கொண்டாராம். பக்கத்திலேயே பெரியவாச்சான் பிள்ளை. ஸ்ரீரங்கத்திலேயே நாச்சியார் சன்னதி வடக்கு வாசல், அங்கே கருத்துறை மண்டபம், அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை சன்னதி. ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே எத் கடாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஆழ்வார்களின் ஈரச் சொற்களான 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் அருளிச் செயல்கள் அனைத்துக்கும் உரை எழுதியிருக்கிற ஒரே மகாச்சாரியர் இந்த பெரியவாச்சான் பிள்ளை தான். இவருக்கு அடுத்தா போலே நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, அடுத்தது பிள்ளை லோகாச்சாரியர். ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் சன்னதிக்கு பக்கத்தில் எழுந்தருளி இருக்கிறார். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹ என்று பிளலோகாச்சாரியரை வணங்கி கொள்ளுகிறோம். அதே நாச்சியார் சன்னதிக்கு எதிர்த்தாற் போலே ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய சன்னதி ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. தூப்புல் என்னும் இடத்தில் விளக்கொளி எம்பெருமான் சன்னதி. அவன் அனுகிரகத்தாலேயே திருவவதாரம் பண்ணினார். வேதாந்த தேசிகனை சேவித்துக் கொண்டோம். பிளலோகாச்சாரியருடைய சிஷ்யர் குரகுலோத்தம தாசர். அந்த சுவாமியினுடைய சிஷ்யர் தான் ரொம்ப ஆச்சரியமான திருவாய்மொழி பிள்ளை. அவர்தான் ஆழ்வார் திருநகர்ல எழுந்தருளி இருந்தார். நம்மாழ்வாருக்கு அனைத்து கைங்கரியங்களும் பண்ணவர். நம ஸ்ரீசைல நாதாய குந்தி நகர ஜன்மனே. மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற குந்தி நகரம், அங்கு அவதரித்தவர் அவர்தான் ஸ்ரீ சைலேசர். அவரே தான் உயர்ந்தவரான திருவாய்மொழி பிள்ளை திருமலை ஆழ்வார். அவருடைய சிஷ்யர் ஆச்சாரிய பரம்பரையில் கடைசி ஆச்சாரியரான மணவாள மாமனிகள். கோயில் மணவாள மாமனிகள்னு கொண்டாடப்படுகிறார். விஷதவாக் சிகாமணிகள் அபகத மதமானைகி அந்திமோபாய நிஷ்டைகி அதிகத பரமார்த்தைர் அர்த்தகாமானபேட்சைகி நிகிலஜன சுகிருத்பிர் நிர்ஜித குரோதலோபைகி வரவர முனிவிருத்தைகி அஸ்துமே நித்திய யோகா. ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்திலே அவதரித்தார். அவரோட குரு பரம்பரை முற்று பெறுகிறது. இன்னைக்கு அத்தனை ஆச்சாரியர்களையும் சேவிச்சுக்கிற பாக்கியம் பெற்றோம். இவ்வாச்சாரியர்கள் அருள் இருந்தால் எதுதான் கிட்டாது? அனைத்து செல்வமும் கிட்டும். இதுதான் கண்ணன் பெருமான் குச்சேலனுக்கு உபதேசித்தார். மேலும் கேட்போம்.